பிம்பிள்ஸ் அண்ட் இந்த ஆஹா. பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய முகத்தழும்புகள் இதெல்லாம் வரக்கூடாது. இதுக்கு ஒரு வீட்லயே இருக்கக்கூடிய ஒரு தீர்வுன்னா என்ன மேம் சொல்லுவீங்க? பிம்பிள்ஸ்னாவே எதனால வருதுன்னா, ஒண்ணு இன்ஃபெக்ஷனால வரும். ஆக்னி வல்ஹாரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு பெருசு பெருசா வந்து தழும்பா மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நெறைய பிம்பிள்ஸ் வருது. டேண்ட்ரஃப் இருந்தாலும் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பா இன்டர்னலா ஏதாவது நம்ம கிளென்சிங் மெடிசின்ஸ் எடுத்தே ஆகணும். அதுக்கு சித்தால நெறைய மெடிசின்ஸ் இருக்கு. இல்ல ஹோம் ரெமடியா நம்ம என்ன பண்ணலாம்னா, அருகம்புல் எடுத்துக்கலாம். ஸோ அருகம்புல் டெய்லி எனக்கு கிடைக்கலன்னா அருகம்புல் பவுடர் இருக்கு. சித்த மருத்துவத்துல பார்த்தீங்கன்னா அருகன் குடிநீர்னே இருக்கு. ஸோ அருகன் குடிநீர்ல அருகம்புல்லோட சேர்த்து சில ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த கஷாயத்தை ரெகுலரா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெறைய பேருக்கு இந்த டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு டீனேஜ்ல மட்டும் இல்லைங்க. எனக்கு வயசு 35 வயசு ஆகுது, 40 இயர்ஸ் ஆகுது. இன்னமும் எனக்கு வந்து பெருசு பெருசா பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பிளட்ல இருக்க டாக்ஸின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல் தான். ஸோ இந்த கஷாயமா டெய்லி ரெகுலரா நம்ம குடிச்சிட்டே வரணும். அதுக்கப்புறம் ஃபேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரப் மாதிரி ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காயை இழைச்சி நம்ம முகத்துல போடணும். இந்த சந்தனம்லாம் தண்ணீர் விட்டு இழைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காய் நல்லா இழைச்சி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கணும். இதனோட கஸ்தூரி மஞ்சள் நான் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடணும்.